வராரு, அவருதாமா கவுண்டரு. என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மக ராஜாத்தி. என்ன திருவிழால அம்போன விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையாளம் தெரியலையாப்பா? நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும். இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட. அதனாலதான் அடையாளம் தெரியல. ஆனா நீ அப்படியே இருக்கேப்பா. அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா, இது வேற வேட்டி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா? அப்பா பொண்ணு இங்க வாங்க. அது யாரவன்? இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊரூரா தேடிட்டு இருந்தேன். நீ தப்பு பண்ணிட்ட. கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா. இந்த ஊர்ல பொண்ணை காணோன்னு ஒரு கவுண்டரு நாயா பேயா அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. பொண்ணை பார்த்தேன்னா அடையாளம் அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்டி கத்திரிக்கா, என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா, ஒரு பாச நேசம் கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறிய? ஓ, நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டி வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறியா? பொசுக்குன்னு பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி, அப்பா ராசாத்தி, அப்பா ராசாத்தி. அப்பா காட்டுற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க. வீட்டுல போய் பேசிக்கோ. ஓ, அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா போயா. ஓ, இப்படி போயா. நன்றி. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? ஏனா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். பக்கிரி, நீ எனக்கு மக்கரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ, உன் பொண்ணை வளர்த்ததுக்கு இது வரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். ஓ மக்கரி, இது பக்கிரி அநியாய வட்டியாது. ஏன் வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கிடந்து பொறுக்க வந்திருக்கான். ஓ துண்டு மீச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானு என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறேன் ஐயா. அப்பா, ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன, இவனை இவன் மகளை அடிச்சு பணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன். பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. இவ பிரமாதமா சமைப்பா. அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம். ஆனா இவனை நம்பி ஆட்ட அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற. அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சியை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு. அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? வர வர நம்ம கிராமமே கெட்டு போச்சுடா. எந்த பொண்ணை பார்த்தாலும் லிப்ஸ்டிக், மைய, பவுடர் எல்லாம் பூசிருக்காளுங்களே. மண் வாசனையோட மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டாளா? இங்க பாரு, உனக்கு மண் வாசனையோட மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? என்ன ஆனாலும் சரி, ஒவ்வொருத்தியா மோந்து பார்த்தாவது மண் வாசனையோட ஒருப்பா. அங்க பாரு, அடிச்ச ஒண்ணு இல்லடா, உணர்ச்சி வசப்பட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா வேற பொண்ணு பாக்கலாம். சாமி, சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? ஆயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இது வரைக்கும் யாருமே சொன்னதில்ல. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்துக் கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர்கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம் தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555? ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஒரு புகையில வட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டி. ஆமா, யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பார்க்கிற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான். பெரிய பண்ணையில வேலை செய்யற திமிரா? கூப்பிட அவன. ஏ சின்னையா.
அறாம என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கவனிக்காம போயிட்டேன் சாமி, உங்களை கவனிக்காம போயிட்டேன். ஊர்ல இருந்து சின்ன முதலாளி வந்திருக்காரா? என் முகத்துல புகையை உதச்சுனாரா? அது இல்லைங்க, ஏகப்பட்ட வேலை. அந்த கவலையில உங்களை கவனிக்காம போயிட்டு சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி, நல்ல நல்ல அமோகமா நல்ல. இன்னைக்கு யாரு மூச்சில முழிச்சோ தெரியலையே. சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அப்பா ஐயா, சாமி நல்லாருன்னு சொல்லும் போதே நினைச்சேன், கை ஓட்ட இப்படி ஏதாவது ஒண்ணு போகும்னு எனக்கு தெரியும். அப்பா என்னடா அது? இடுப்புல வேட்டி நிக்க மாட்டேங்குதுடா. ஏய், ஆ. உன் ஆளு வர்றாரா? நான் பேசி பழகுனா தானே லவ் டெவலப் ஆகும். அப்படிங்கிற நான் இப்படி பேசுடா. பொண்ணு உன் பேரு என்னடா? பேரை கேட்ட இப்படி பயந்து விட்டு ஓடுற? பண்புடா, பண்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு உள்ள பொண்ணுங்களை இந்த மாதிரி கிராமத்துல தான் பார்க்க முடியும். பாலு, ஆ? உன் செலக்ஷன் ஏவோண்டா. ஏய், நான் நினைச்ச மாதிரி 10 குணங்களும் இவளுக்கு இருந்தா இவதான்டா எனக்கு மனைவி. அண்ணே, அண்ணே, தம்பி அண்ணே, தம்பி அண்ணே, தம்பி அண்ணே. தம்பி, அண்ணே, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதான்டா பஸ்ல வர்றேன். ஆமா, நீ சௌக்கியமா இருக்கிறியா? இருக்கண்ணே. ஏன்னா இப்படி யோசிச்சிட்டீங்க? வேலை ரொம்ப அதிகம்டா. வியாபாரம் வர வர எக்கச்சக்கமா ஆகுது. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தம்பி, நீ எனக்கு உதவிக்கு வந்துடுறியா? இல்லண்ணே, இங்க இருக்கிற நிலத்தை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்ல. அப்ப நானே பாத்துக்கிறேன். டிராக்டர் வாங்கி போட்டுறேன். சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணாமலை, நாசமா போ, நாசமா போ. இது யாரு? என் ஒண்ணு விட்டு அண்ணன். ஏன் ஒண்ண விட்டீங்க? அதுக்கு மேல முடியலைங்க. ஏன் தண்ணி மலை, தமிழ் மேல உள்ள பற்றுதல்ல தமிழ் மலைன்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஊர்ல பெரிய வியாபாரி. பார்த்தாலே தெரியுதே. அண்ணன் தம்பி, நீங்க பார்த்தா தெரியல. மடையா, தலைய பார்த்தா தெரியல. இப்படி வழுக்க இளநீல கூட கிடையாது. சாமி, ஆமா, இந்த திருவாய் மலர்ந்து நாங்க நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்த்துங்க சாமி. நாசமா போ, குட்டிச்சவரா போ. ஏயா, அப்புறம் தெரியும். அடுத்த வாரம் புரியும். யாரா அவன்? நாசமா போ, நாசமா போன்னு திட்டான். அவனை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய. நான் மட்டும் இல்லனே, இந்த ஊரே அவரை சாமியா மதிக்குது. அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு சொன்னா நல்லதாயிடும். நல்லன்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடுவான். அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு, மாடு, கோழி, பால், தயிர்னு கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்கண்டே. இப்படி ஒரு மூட நம்பிக்கைய வளர்த்து உங்களை எல்லாம் சுழண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே போய் அவன் நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன். என்ன சாமி, ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சுரி அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்காயிட போகுது. உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ 7 வருஷமா சிஷ்யனா இருக்க. இது கூட உனக்கு புரியல. நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஆ. நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவ. அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். என்ன ரத்ன சபாபதி, சௌக்கியமா? என்ன தைரியம் உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்யற பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். கழிச்சிட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அதை சொல்றேன். எங்க நீ நல்லா ஆளுன்னு சொல்லி புடுவியோன்னு எல்லாரும் பயந்து, கோழியிலிருந்து ஆடு வரைக்கும், புடலங்காயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து கொட்டாங்களே, அது ஒரு வகையான சுரண்டல், அயோக்கியத்தனம், லஞ்சம். லஞ்சமா? லஞ்சம் யார் வாங்கல? பிள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு. புள்ளையார? ஆமா, பிள்ளையாரை நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா. பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்கத் தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா?
அவன் தமிழத்தானையா கேட்டான். உன்ன மாதிரி ஆடு கோழி பன்னி எல்லாமா கேட்டுக்கிட்டு இருந்தான். தமிழ் மலை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருங்க, எங்களை இம்சை பண்ணாதீங்க. தமிழ் மலை போயிடு. சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்ட, தமிழ் குச்சி ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார இல்லனா. எனக்கு ஈரோட்டுல 2 ஜவுளி கடை இருக்குது, பொள்ளாச்சியில 10 பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்க சொல்லு பார்க்கலாம். என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருகிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமியை யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல, நீ பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற. இன்னும் கொஞ்சம் போனா வாடா போடாம்பா போல் இருக்க. போடா. சும்மா இருக்கியா? அவன் வாய கிளறி விட்டுட்டிய. சும்மா இரு. எல்லாம் அவன் நல்ல நேரம். எனக்கு நேரம் நல்லாட்டா இருக்கு. இன்னையோட ஒரு சாயம் வெளுக்க போகுது. எங்க என்ன வாழ்த்து பார்க்கலாம். மகனே, என்ன இந்த வழுக்க வழுக்குது? மகனே, நீ நல்லா இரு, சௌக்கியமா இரு, அமோகமா இரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமா இரு, நீ நல்லா இரு. போயிட்டு வா. யோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லாத்தான் இருக்க இருப்பேன். வரையா என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம 3 மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே. நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லுறீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன். அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். விதிய மாத்த யாரால முடியும்? நீ சுண்ணாம்பு தடவு.